ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 26/12/2025 சாகர் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக அமைச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரை பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலும் உங்களுடைய புத்தி பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கணும். புத்தியினால் பாபாவை தான் பார்க்கணும். இதில் கவனம் வச்சிங்கன்னா உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அமைச்சிக்குவீங்க, அதாவது உயர்ந்த பதவி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் யாரோட பேசினாலும் அதோடைய பாதிப்பு இருக்கும். பாபா நினைவு இல்லாமல் பேசுகிறீங்கன்னா அதோடைய பாதிப்பே ரொம்ப நேரம் இருக்கும், அப்புறம் பாபா கிட்டே கனெக்ட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த எச்சரிக்கை உணர்வு பாபா சொல்கிறார். கேள்வி, புது உலக ஸ்தாபனைக்கு ஸோ இது எப்படின்னா, இந்த கொரோனா டைமில் ஏதாவது தொடர்னா கூட அந்த க்ளவுஸ் போட்டு தொடுறது. அப்போ அந்த க்ளவுஸ் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது, அந்த கொரோனா உள்ள பொருளை நம்ம தொடாமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி க்ளவுஸ் தான் பாபாவுடைய நினைவு. மற்றவர்கள் பேசும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ அது நம்மை தாக்காமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பு கவசம் அல்லது க்ளவுஸ் பாபாவுடைய நினைவு. கேள்வி, புது உலக ஸ்தாபனைக்கு நிமித்தமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு பாபா கிட்டேருந்து கிடைச்சிருக்கிற வழிமுறை என்ன தெரியுமா? குழந்தைகளே, உங்களுக்கு இந்த பழைய உலகத்தோட எந்த தொடர்பும் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால தான் ஏஞ்சல் மேலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம், இங்கே இருக்கிறதுக்கும் ஏஞ்சலுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அப்படியே ஏஞ்சலாக ஃபரிஸ்தாவாக நாம் தான் ஆகிறோம். உங்களுடைய மனதை இந்த பழைய உலகத்தின் மீது ஈடுபடுத்தாதீங்க. ஸோ பாபா திரும்ப அதே தான் சொல்கிறார். தலைப்பு அது தான், கேள்வி பதிலும் அதே தான். இந்த பழைய உலகத்தில் உங்கள் மனம் ஈடுபடக்கூடாது. பழைய உலகம், பழைய உலகத்துடைய பொருள், நபர், விஷயங்கள் எதுலேயுமே உங்கள் மனம் ஈடுபடக்கூடாது. அதனால் செக் பண்ணுங்கள், நம்ம ஸ்ரீமத்துக்கு விரோதமான காரியம் எதுவும் செய்யாமல் இருக்கிறோமா அல்லது ஏதாவது பண்ணுறோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணுறோன்னா டக்குன்னு அதிலிருந்து விலகணும். ஸோ தினம் இதை செக் பண்ண தான் நமக்கு தெரியும். ஸோ ஆன்மீக சேவைக்கு நம்ம பொறுப்பாளர் ஆகி இருக்கிறோமா, அதுலேயும் கவனம் இருக்கணும். ஸோ ஆன்மீக சேவை வார்த்தையின் மூலமாக மட்டும் கிடையாது, எண்ணத்தின் மூலமாக, நடத்தையின் மூலமாக, உள்ளுணர்வின் மூலமாகவும். ஸோ அதில் நேற்று ஒரு அவ்யக்த முறையில் நம்ம போட்டிருப்போம் இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா பாபா சொல்லிடுவார், பக்தர்களுடைய நீண்ட கால ஆசையை அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பார்க்கணும் ஒரு தடவையாச்சுன்றது தான். அதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசை. அதை நிறைவேற்றுறது தான் உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். அப்போ உங்களுக்குள்ளே எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. ஸோ ஏன்னா எனக்கு கடவுள் கிடைச்சிட்டார், இந்த உலகத்தை சார்ந்தவனே கிடையாது, இந்த உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்க போகுது, இது துக்கம் நிரம்பிய உலகம், இங்கே இருக்கிறவங்களை மீட்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சதா மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். ஸோ இதுதான் ஆன்மீக சேவை. இதை நான் பண்ணுறேன்னான்னு செக் பண்ணணும். பாட்டு, கலங்கப்படமற்ற தன்மையினால் தனிப்பட்டவர் அந்த சிவபாபா. ஓம் சாந்தி. ஸோ இப்போ நீங்கள் அந்த பாட்டு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பக்தர்கள் தான் அதிகமாக பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த சபரிமலை சீசன் பார்த்திங்கன்னா ஐயப்பன் பாட்டு கேட்காத ஊரே இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ பாடுறாங்க, கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் கல்வி கற்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா? பக்தி மார்க்கத்தின் விஷயம் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம பாபாவை நினைப்பதற்கு ஒருவேளை உங்களால் முடியல, அந்த மாதிரி ஏதோ ஒரு மாயையில் சிக்கியிருக்கிறீங்கன்னா, அப்போ பாபா சில பாடல்கள், அதாவது பாபா ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய சில பாடல்கள், பக்தி மார்க்கத்தின் பாடல்கள், சில சமயம் சினிமா பாட்டிலே கூட அது இருக்கும். ஸோ அதை கேட்கலாம். அந்த டைம் மட்டும், எப்பவும் கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே ஸ்டூடெண்ட், படிக்கிறோம். 24 மணி நேரமும் ஸ்டூடெண்ட் தான் நம்ம பாபாவுக்கு. ஸோ இருந்தாலும் இந்த பாட்டெல்லாம் குழந்தைங்களுக்காகவே தான் வெளிப்பட்டு இருக்குது. கலங்கப்படமற்ற தன்மையினால் தனிப்பட்டவர்ன்றது பாபாவுடைய மகிமை இல்லையா? ஸோ அப்போ குழந்தைங்களும் அதே மாதிரி ஆகணும். பாபா நம்முடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார். அதனால் பாபாவைத்தான் நாம் நினைக்கணும். அதே மாதிரி தெய்வீக குணங்களைத்தான் தாரணை பண்ணணும். ஏன்னா தேவதை ஆகிறோம்னா அந்த குணம் இருக்கணும் இல்லையா? இப்போ குணத்தினால் உங்களை அலங்கரிச்சிக்கணும். அப்படி அலங்கரித்து இருக்கிறான்னு தினம் செக் பண்ணணும். அதே மாதிரி எனக்கு ஆன்மீக வருமானம்
லாபத்தில் சேமிப்பாகுதா அல்லது நஷ்டமாகுதான்னு செக் பண்ணணும். நஷ்டமாகுதுன்னா ஸ்ரீமத்துக்கு புறம்பான காரியம் செஞ்சிங்கன்னா நஷ்டமாகுது. தேக உணர்வில் இருந்து எந்த காரியம் செஞ்சாலும் நஷ்டமாகுது. ஸோ நமக்குள்ளே எந்த ஒரு குறையும் விகாரமும் இல்லாமல் தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா அப்படி குறை இருந்துச்சுன்னா நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை அது நஷ்டமாக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த குறையை கண்டுபிடிச்சி அதை நீக்கணும். ஏன்னா அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க வந்திருக்கிறோம், குறைச்சிக்க கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரும் உங்கள் அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக ஆக்கிக்கணும். இப்போ தான் அதிர்ஷ்டத்தை உருவாக்குற நேரம் சங்கமேகம். அதை தான் நீங்கள் மற்றவங்களுக்கும் புரிய வைக்கிறீங்க. பாபாவை தவிர வேறு யாரையுமே நினைக்காமல் இருந்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணன்னா ஆக முடியும் அப்படின்னு நாம் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறோம். நாமளும் இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம காட்டில் போய் இல்லை, மனிதர்களோடு தான் வாழறோம். மனிதர்களை பார்ப்போம், பேசுவோம் இல்லையா? அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, அப்படி பார்த்துட்டு இருந்தாலும் பேசிகிட்டு இருந்தாலும் புத்தி அந்த ஒருவரோடு பரந்தாமத்தில் ஈடுபட்டு இருக்கணும். ஏன்னா அது இல்லாமல் ஒருத்தரோட பேசுனீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்களே இழக்கிறீங்க, நஷ்டமாக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஆத்மாக்கள் தந்தையைத்தான் நினைவு பண்ணணும். அதுதான் பாபாவுடைய கட்டளையும் கூட. என்ன கட்டளை? என்னை தவிர வேறு யார்கிட்டையும் மனசை ஈடுபடுத்தக்கூடாது. அதேமாரி தெய்வீக குணத்தை மட்டும்தான் தாரணை பண்ணணும் இல்லையா? நான் பாபா, மூணாவது யாரும் இல்லை. இப்போ பாபாவுடைய குணங்களை வெளிப்படுத்தணும். அப்போ பாபா ஒரு பயங்கரமாக கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையில் நீ அமைதியாக இருப்பியா குழந்தை அப்படின்னு கேட்குறாரு. இருப்போம் பாபான்னு நீங்கள் சொல்கிறது தான் அமைதியற்ற சூழ்நிலை உங்களை தேடி வர்றது. அப்போ இருந்து காட்டணும். அப்போ அந்த சூழ்நிலையை பார்க்க மாட்டீங்க, மனிதர்களை பார்க்க மாட்டீங்க, பாபா கூட பேசிக்கிட்டு இருப்பீங்க. அமைதியாக இருப்பேனே பாபா, உங்களுக்கு அந்த சூழ்நிலை ஒரு கற்பனை மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்து காட்டணும். ஸோ அதான் தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்கன்றார். நம்முடைய 84 பிறவி இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ நாம் மறுபடியும் ராஜ்யத்துக்கு போய் முதல் ஜென்மத்தில் வரணும். முதல் நம்பர் பதவியை அடையணும், ராஜ பதவி அடையணும். ஸோ அதனால் ராஜ பதவி அடையாமல் கீழே இறங்கி பிரஜை ஆகிடக்கூடாது. அந்த பிரஜையிலும் ரொம்ப கீழான அப்படியும் ஆகிடக்கூடாது. ரொம்ப கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபாவை தவிர இது யாரும் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட தந்தையை, டீச்சரை நினைவு பண்ண தான் அந்த பயம் இருக்கும். அப்பா சொல்லியிருக்கிறாரு இந்த எச்சரிக்கை அப்படின்னு இல்லையா? பாபாவை நினைவு செய்யும்பொழுது அவர் சொன்ன எச்சரிக்கை ஞாபகம் வரும். ஆனால் அவரையே நினச்சிட்டு இருக்கணும். மற்றவங்க கூட பேசுகிறோம், அதில் மறந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப நினச்சாலும் ஞாபகம் வராது. ஸோ இதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்தில் கூட கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு போனோம், யாருக்கூடையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டது. நாம் பண்ணுறத ஃபாலோ பண்ணி அப்படின்னு அர்த்தம். மற்றவங்க கூட பேசினாலும் புத்தி பாபா கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அவரை நினைக்க தான் அந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கும். பிரஜை ஆகிடக்கூடாது, எதுவும் தண்டனை அடைகிற மாதிரி காரியம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு இருக்கும். பக்தி மார்க்கத்தில் கூட நாம் பாவக்கர்மம் செஞ்சோன்னா கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த பெரிய அப்பா சிவபாபா, பிதாக்களுக்கெல்லாம் பிதா, அவருடைய வழிகாட்டுதல் இப்போ மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. அதை தான் ஸ்ரீமத்துன்னு சொல்கிறோம். இந்த ஸ்ரீமத் மூலமாக தான் நம்ம உயர்ந்தவர்களாக ஆகிறோம். அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். நாம் ஸ்ரீமத்துக்கு விரோதமாக ஏதாவது செய்கிறோமா அப்படின்னு செக் பண்ணணும். ஏன்னா ஸ்ரீமத்துக்கு விரோதமாக இருக்குது, நல்ல காரியம் இல்லைன்னு தெரிஞ்சாலே அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்றார். நமக்கே தெரியும் இது தப்பான காரியமாச்சு அப்படின்ட்டு. இல்லை பிறருக்கு தெரியாமல் செய்கிறோம் அப்படின்னாலே அது தப்பான காரியம்தான். அதனால தான் பாபா சார் தனியாக இருக்கிறதாவே புரிஞ்சுக்காதீங்க. உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களை பார்க்குறாங்க. அந்த மேடையில் ஹீரோ பார்ட்டு பண்ணுறீங்க நீங்கள். அப்போ ஹீரோ கிட்ட தானே எல்லாருடைய பார்வையும் இருக்கும்.
அப்போ அந்த அளவுக்கு கவனத்தோடு உங்களுடைய உயர்ந்த நடிப்பை நீங்கள் வெளிப்படுத்தணும். ஏன்னா தேவதையை விட உயர்ந்த ஜென்மம் பிராமண ஜென்மம். அப்போ இருந்து காட்டணும்ல அந்த மாதிரி. ஸோ இப்போ தான் நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது இல்லையா? காமம் தப்பு, கோபப்படுறது தப்பு, கரிமீன் சாப்பிட்றது தப்பு, பற்று வைக்கிறது கூட தப்பு அப்படின்லாம் நமக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் தான் ஜென்மத்துக்கும் கர்மம் அகர்மமாகிற மாதிரி காரியத்தை, உயர்ந்த காரியத்தை இப்போ நம்ம செய்கிறோம். அப்படின்னு அர்த்தம். சொர்க்கத்தில் பல ஜென்மத்துக்கு இருக்கிற மாதிரி உயர்ந்த கர்மத்தை செய்கிறோம். ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற 5 பூதங்கள் இப்போ இருக்குது எல்லாருக்குள்ளேயும். ஸோ முயற்சி செஞ்சு அந்த பூதங்களை வென்றவர்களாக கர்மாத்தீத்த நிலை அடைந்தவராக ஆகணும். தெய்வீக குணத்தையும் தாரணை பண்ணணும். ஏன்னா நேரமும் இன்னும் ஆபத்தாக தான் மாறிட்டு இருக்குது. உலகமும் ரொம்ப கெட்டு போகுது நாளுக்கு நாள். அதனால் பாபா சொல்கிறார், இந்த உலகத்தோட உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இல்லை இந்த உலகத்தில் என்ன ஆனாலும் உங்களுக்குள்ளே எந்த தாக்கமும் ஏற்படக்கூடாது. அப்படி தாக்கம் ஏற்படுச்சுன்னா பாருங்கள், பங்களாதேஷில் இனக்கலவரம் வந்துருக்குது. அதில் இந்துக்களை எல்லாம் கொளுத்துறாங்க. காரணம் அவங்களுக்கு முஸ்லீம்ன்ற உணர்வு இருக்குது. ஸோ அதுக்கு இந்தியாவிலையும் போராட்டம்லாம் நடக்குது. இங்கேயும் அதே மாதிரி இனக்கலவரம்லாம் கடைசி நேரத்தில் நடக்கும்ன்றார். அப்போ இந்த உலகத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு இருந்தால் மட்டும்தான் உங்களால் அமைதியாக அன்பாக எல்லாருக்கிட்டையும் நடந்துக்க முடியும். ஸோ அதான் சொல்கிறார், இந்த உலகத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இருக்கணும் உங்களுடைய நடவடிக்கை. ஏன்னா உங்களுடைய தொடர்பெல்லாம் புது உலகத்தோடு தான். அப்போ அங்கத்த குணத்தை தான் நீங்கள் வெளிப்படுத்தணும். இல்லை அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் இங்கே வராங்கன்னா, ஒரு வினாடி விடாமல் நான் அமெரிக்காக்காரன், நான் செய்கிற ஒரு விஷயமும் அமெரிக்காவையே மனிதர்கள் எடை போடுறதுக்கு ஏதுவாக ஆகிடும்ன்ற எச்சரிக்கை உணர்வோடு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தேவதை உலகத்தை சார்ந்தவன். அப்போ தேவதை உலகத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்றதை நான் வெளிப்படுத்தணும். தேவதை உலகத்தை விட உயர்ந்தது இந்த சங்கம யுகம். அப்போ அந்த பிரம்மகுமாரிகள் எப்படி இருப்பாங்கன்றதை நான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது கவனம் வைக்கணும். இப்போ தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. புது உலக ஸ்தாபனைக்கு நம்ம இப்போ கருவி ஆகிறோம். ஸோ அதனால் நம்மளுடைய லட்சியம் குறிக்கோள் என்ன? லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது அப்படிங்கிறது சதா உங்கள் முன்னாடி இருக்கணும் அந்த லட்சியம். ஸோ லக்ஷ்மி நாராயணன் மாதிரி தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக ஆகணும். அதனால் எந்த ஒரு அசுர குணமும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனம் இருக்கணும். ஆன்மீக சேவையிலே சதா ஈடுபட்டு இருக்கிறதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாகும். தெய்வீக குணம் நல்ல தாரணையாகும். அசுர குணங்கள் எல்லாம் வெளியேறிடும். ஸோ கண்காட்சி, மியூசியம் இதெல்லாம் உருவாக்குறீங்க. அங்கே நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு நாம் அறிமுகம் கொடுக்கணும். பிறகு அவங்க பாபாவை நினைவு செய்வாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நாள் முழுவதும் இதே சிந்தனை தான் ஓடிட்டு இருக்கணும். எப்படி மனிதர்களுக்கு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது அப்படின்ட்டு. ஸோ சென்டர் திறந்து சேவையை அதிகப்படுத்தணும். ஸோ நிறைய சென்டர் திறக்கணும். அதன் மூலம் சேவையை அதிகப்படுத்தணும். ஏன்னா இந்த ஞான ரத்தினங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. அதை பயன்படுத்தணும்ல, மற்றவர்கள்கிட்ட கொடுக்கணும்ல. ஸோ மற்றவர்களுக்கு கொடுக்க நமக்கு அது நல்ல தாரணையாகும். தெய்வீக குணங்களையும் பாபா தாரணை செய்ய வைக்கிறாரு. மேலும் 5000 வருஷத்துக்கு தேவையான கஜானாவை கொடுக்குறாரு. நீங்கள் பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சிருஷ்டியோடைய முதல் இடை கடை பற்றி உங்கள் புத்தியில் இருக்குது. இப்போ அதேமாதிரி தூய்மையாகவும் இருக்கிறோம். மனம், சொல், செயலால் எந்த தீய காரியமும் செய்யக்கூடாது. இல்லை அந்த அளவுக்கு தூய்மையாக இருந்தால் தான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார முடியும் அப்படின்னு வரதானம் கொடுத்துருந்தார் இல்லையா? ஸோ அதில் கவனம் இருக்கணும். அதனால் அதை முழுசாக செக் பண்ண வேண்டி இருக்குது. எதிலையாவது வீண் விஷயம் ஏதாவது இருக்குதா, விகார விஷயம் இருக்குதான்னு செக் பண்ணணும். எண்ணம், சொல், செயலில் பாபா வந்திருக்கிறதே அழுக்கானவர்களை தூய்மை ஆக்கிறதுக்காகத்தான்.
ஸோ அதுக்காக தான் யுக்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதனால் அதை பற்றி தான் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லை, நான் இன்னும் எப்படி தூய்மையாகணும், இன்னும் என்னென்னலாம் அழுக்கு இருக்குது, அதை நீக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எதெல்லாம் அலட்சியமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிட்டே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ சென்டர் திறந்து நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்கணும், அன்போடு உட்காந்து புரிய வைக்கணும். பாருங்கள், இந்த பழைய உலகம் முடிய போகுது, ஆனால் இந்த பழைய உலகத்துக்கு முன்னாடி புது உலகம் இருந்தது. அந்த புது உலகத்துடைய ஸ்தாபனை இப்போ பழைய உலகம் அழியிறதுக்குள்ளே பண்ணி ஆகணும் இல்லையா? அதுக்குள்ளே நீங்கள் தயாராகிட்டிங்கன்னா ஆத்மா அழியாது, அது புது உலகத்துக்கு போயிடும். ஸோ அந்த ஸ்தாபனை காரியம்தான் இந்த சங்கமயுகத்தில் நடக்குது அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கணும். ஏன்னா இது எதுவுமே மனிதர்களுக்கு தெரியாது. இப்போ சங்கமயுகம் நடக்குது, இங்கே தான் புது உலக ஸ்தாபனையும் பழைய உலகத்துடைய விநாசமும் நடக்குது, இது ரெண்டுத்துக்கும் இடையில் இந்த சங்கமயுகம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் புரிய வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்ரீமத் படி இப்போ புது உலகத்துடைய ஸ்தாபனை நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா புது உலகத்துக்கு போகிறதுக்கான வழியை பாபாவை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. குழந்தைகளாகி உங்கள் மூலமாக பாபா தான் புது உலகத்துக்கு திறப்பு விழா நடத்துகிறார். தனியாகவும் புது உலக ஸ்தாபனை பண்ணுறது கிடையாது. ஸோ குழந்தைங்க எல்லாருடைய உதவியும் பெற்றுக்கொள்கிறார். எந்த அளவுக்கு உதவி செய்கிறாங்களோ அந்தளவுக்கு பலன் அடைவாங்க. ஸோ அந்த மனிதர்கள் திறப்பு விழா நடத்துறதுக்கு ஒன்று யாருக்கிட்டையும் உதவி கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வந்து கத்திரிக்கோலால் ரிப்பன் வெட்டிட்டு திறந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே அந்த விஷயம் கிடையாது. பிராமண குல பூஷணர்கள், பிராமண குலத்தின் அலங்கார புருஷர்கள், நீங்கள் தான் உதவியாளர்களாக ஆகி இருக்கிறீங்க புது உலக ஸ்தாபனைக்கு. மனிதர்கள் எல்லோருமே சொர்க்கத்துக்கான வழியை குழப்பி வச்சிட்டாங்க இல்லையா? பதித்த உலகத்தை பாவனமாக்குறதோ பாபாவுடைய காரியம். இந்த உலகத்தை தூய்மையாக்க மனிதர்களால் முடியுமா? தூய்மை இல்லாமல் அமைதி வராதே. இப்போ உலகத்தில் அமைதி இல்லைன்னா அது அமைதி உருவாக்குறது பாபாவுடைய காரியம். பாபா தான் புது உலகத்துடைய ஸ்தாபனை செய்கிறார். அதற்காக தான் இந்த ஆன்மீக ஞானம் கொடுக்குறாரு. ஏன்னா புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்கான யுக்தி பாபா கிட்ட தான் இருக்குது. அதனால தான் பக்தி மார்க்கத்தில் அவரை கூப்பிடுறாங்க, பதித்த பாவனா வாங்க அப்படின்ட்டு. சிவனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இருந்தாலும் பதித்த பாவனன் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. இல்லை, அவர் தூய்மையாக்கிறதுக்கு தான் வராருன்றது தெரியாது, அவர் வருவாருன்றதே தெரியாது யாருக்கும். ஆனால் துக்கம் வரும்போதெல்லாம் கடவுளை நினைக்கிறாங்க, பகவானே ராமா அப்படின்ட்டு. ஸோ அந்த ராமான்னு சொல்கிறது தேத்தக ராமரை சொல்லலை, அந்த நிராகார பகவானைத்தான் சொல்கிறாங்க. ஏன்னா நிராகாரரை தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான்னு சொல்லப்படுறார். ஆனால் மனிதர்கள் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க, யாரை கடவுள்னு கூப்பிட்றோன்னே அவங்களுக்கே தெரியல. இந்த குழப்பத்தில் இருந்தெல்லாம் பாபா தான் நம்மளை வெளியேற்றுறார். எப்படி பனிமூட்டத்தில் மனிதர்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னா வழி தெரியாமல் குழம்பிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இது எல்லையற்ற விஷயம். மிகப்பெரிய காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. உங்களுக்கும் கூட நாம் எந்த காட்டில் விழுந்து கிடந்தோம் அப்படின்னு பாபா உணர வைக்கிறார். இது பழைய உலகம், இதுக்கு இப்போ கடைசி நேரம் நடந்துட்டு இருக்குது. மனிதர்களோ முற்றிலும் இந்த கலியுக துக்க உலகத்திலேருந்து வெளியில் வர்றது எப்படி அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க. கலியுக மயக்கத்திலேருந்து கவர்ச்சியிலேருந்து எப்படி விடுபடுறதுன்னே தெரியல. அப்படி விழறதுனால துக்கம் மேலே துக்கம், எல்லாத்தையும் இழக்கிறாங்க. ஆனாலும் எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல. கடவுளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் கூப்பிட்றதில்ல. ஏன்னா அவர் வந்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியும், அவரை அடைஞ்சிட்டிங்க. நீங்கள் இந்த நாடகத்துடைய முதலிடை கடை பற்றி நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க, அதுவும் வரிசைக்கிரமமாக. யார் தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப 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 குஷியாக இருப்பாங்க. தெரிஞ்சிருக்கிறாங்கன்றத விட அந்த புரிதலோடு அந்த உணர்தலோடு இருக்கணும், அப்போ தான் அந்த குஷி இருக்கும்.
அதே சிந்தனையிலையும் இருக்கணும். ஸோ அதனால் அவங்க அந்த குஷியாக மற்றவர்களுக்கும் அந்த வழியை சொல்கிறதுலையே ஈடுபடுறாங்க. ஸோ பாபாவை ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நல்ல பெரிய பெரிய சென்டரை திறங்க அப்படின்னு சொல்கிறார். சித்திரங்கள் நல்ல பெருசாக வச்சிங்க அப்படின்னா மனிதர்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் பெருசாக இருந்தாலே. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த படங்கள் மேப்பு மாதிரி, இல்லை மேப்பு காட்டி சொல்லும்போது தான் இது இந்த இடத்துல இருக்குது, அது அந்த இடத்துல இருக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி படத்தை வச்சு புரிய வைக்கும்போது தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். இதுவும் ஸ்கூல் தான்னு சொல்லுங்கள், இல்லை பைபிள் ஸ்கூலுன்னுவாங்க, குரான் ஸ்கூலுன்னுவாங்க. அதுமாரி இது கீதா பாடசாலை, உண்மையான கீதை கடவுளே நடத்துகிறார். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் அற்புதமான வரைபடங்கள், உலகத்தில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஸ்கூலுடைய படங்கள்லாம் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தான் அதில் இருக்கும். ஆனால் இதில் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ இதை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா இதுவும் ஒரு ஸ்கூல் தானே. இதில் சுயம் பகவானே நமக்கு சிருஷ்டியுடைய முதலிடை கடைப்பற்றிய ரகசியத்தை சொல்லி புரிய வைக்கிறார். அதன் மூலமாக நம்மை சத்தியுகத்தின் அதிபதியாகிறதுக்கு தகுதிப்படுத்துகிறார். இது மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிறதுக்கான ஈஸ்வரிய பாடசாலை. இதை ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா. உலகத்துக்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய ஒரே பள்ளிக்கூடம் அல்லது யூனிவர்சிட்டி. இது ஆன்மீக பாடசாலை. அதனால் சும்மா ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம்னு சொன்னால் கூட மனிதர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. யூனிவர்சிட்டின்னும் நீங்கள் எழுதணும். அப்போ யூனிவர்சிட்டினா ஏதோ சொல்லிக் கொடுக்குற இடம்புல இருக்குது, நம்ம போய் என்னென்னு கேட்போன்னு தோணும். ஸோ இந்த மாதிரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் வேறு எதுவுமே கிடையாது. பாபா குழந்தைங்க ரெடி பண்ணியிருக்கிற கார்ட்ஸை பார்க்குறார். அதில் சில வார்த்தை குழந்தைங்க மறந்துட்டாங்க. ஏன்னா பாபா எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறாரு, பிரஜாபிதான்ற வார்த்தை கண்டிப்பாக சேர்க்கணும், வெறும் பிரம்மா போடக்கூடாது, இல்லை பிரஜாபிதா பிரம்மாகுமாரிகள்னு போடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் குழந்தைங்க மறந்துடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்லணும்னா அது முழுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது பெரிய ஈஸ்வரிய காலேஜ். அதை பார்த்த உடனே மனிதர்கள் புரிஞ்சுக்கணும், இது கடவுள் நடத்துகிற காலேஜுன்னு புரிஞ்சுக்கணும். சேவையில் ஈடுபட்டிருக்கிற குழந்தைங்களில் யார் நல்ல சேவாதாரியாக இருக்கிறாங்களோ அவங்க நாம் போய் இந்த சென்டருக்கு சேவை செஞ்சு உயர்த்தணும், நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ மனிதர்கள் கொஞ்சம் ஒரு உறக்க நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பூஸ்ட் கொடுக்கணும், எழுப்பணும் அப்படின்னு தோணுமா நல்ல சேவாதாரி குழந்தைங்களுக்கு. ஸோ இதை இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம பண்ணுறதெல்லாம் இதோட நினைவாக ஜெகோவின் சாட்சிகள்லேயும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. தட்டி கொடுக்கறதுக்காக மாதத்துக்கு ஒரு தடவை வேறு இடத்துலேருந்து வருவாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை, 4-5 மாதத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா மாயா அப்படிப்பட்டது, அடிக்கடி தூங்க வச்சிடும், அலட்சியமாக்கிடும். நான் ஸ்வதஷ்ண சக்கரதாரின்றதையே மறந்துடுறாங்க. மாயா அதிகமாக எதிர்க்குது இல்லையா. சக்கரத்தை சுத்த விடுமா மாயா? ஏன்னா சக்கரத்தை சுத்தினா அறுபடுறது மாயாவோட கழுத்தாச்சு, அதனால் மறக்க வச்சிடுது, அதான் எதிர்க்கிறது. ஆனால் நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. ஆனால் மாயை என்ன பண்ணுது, உங்கள் தலையை திருப்பி கடவுள்கிட்டேருந்து எட்டை திருப்பி விட்டுடுது. அந்த மாதிரி தலைகீழாக உங்கள் தலையை திருப்பாத மாதிரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாபாவை விடவே மாட்டேன், பார்வையிலேருந்து பாபாவை நீக்க மாட்டேன். அதான் பாபா ஆரம்பத்தில் சொன்னால, யார் கூட பேசினா கூட பாபாவோட தான் புத்தி ஈடுபட்டுட்டு இருக்கணும். மாயாவுடைய புயல் நிறையா வருது நிறைய பேருக்கு, சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே யுத்த மைதானத்தில் தான் இருக்கிறாங்க. பயில்வானாக இருந்தால் மாயின் புயல் அவங்கள அசைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பயில்வானாக ஆகிற அந்த நிலைமையும் உங்களுக்கு கூடிய விரைவில் வரப்போகுது
அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ பாபா புரிய வைக்கிறாங்க, நேரம் ரொம்ப மோசமாக ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது, அந்தளவுக்கு நிலைமை கெட்டு போயிருக்குது, ராஜ்யங்கள் எல்லாம் அழிஞ்சிட போகுது. ஸோ அதை நாம் பார்க்குறோம் இல்லையா, பங்களாதேஷில் பிரச்சனை, நேபாளில் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை, இனக்கலவரம்லாம் நடக்கிறத நாம் பார்க்குறோம். எல்லோரையுமே கீழே இறக்கிடுவாங்க இல்லையா. பங்களாதேஷில் அப்படி தானே பண்ணாங்க, பதவியிலேருந்து இறக்குனாங்க. பாகிஸ்தானு, ஸ்ரீலங்கா எல்லா இடத்துலையுமே இப்படி நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பிறகு பிரஜைகள் மீது பிரஜைகளின் ராஜ்யம் முழு உலகத்திலும் வந்துடும். ஸோ பாபா சொல்கிறது அப்போ இருந்ததை சொல்கிறார். அப்போ தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இல்லை ராஜ்யத்தை நீக்கி பிரஜைகளுடைய ஆட்சியாக மாறிச்சு. ஸோ அதே மாதிரி ஆயிடுச்சு இப்போ எல்லா இடமும். ஆனால் இப்போ பிரஜைகளை தேர்ந்தெடுத்தவர்களையும் இறக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய புது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீங்க அப்படின்னா இங்கே ராஜ்யத்தின் பேரே முடிஞ்சிடும். ஸோ இன்னும் கூட ராஜாக்கள் ஆட்சி இருக்குது இல்லையா, சில நாடுகளில், முஸ்லீம் நாடுகளில் இருக்குது. அது இல்லாமலும் நேபாள் அது மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ராஜ்யம் ஸ்தாபனை செஞ்ச உடனே அது ஃபுல்லாக முடிஞ்சிடும்ன்றார். நம்ம ராஜ்யம் செய்ய அதாவது ஸ்தாபனை செய்ய ராஜ்யத்தின் பேரே இல்லாமல் போயிடும், எல்லாமே பிரஜைகளாட்சி ஆகிடும். பஞ்சாயத்து ராஜ்யம் இப்போ நடந்துட்டு இருக்குது. எப்போ பிரஜைகளுடைய ராஜ்யம் ஆகுதோ அப்போ தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. ஸோ அப்போ பாபா சொல்கிறார் பாருங்க, பிரஜைகளின் ராஜ்யம் வந்தாலே தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்கன்ட்டு இல்லையா. ஸோ எங்கே பார்த்தாலும் போராட்டம் அது இதுன்னு நடக்கிறத பார்க்குறோம். சுயராஜ்யமோ இல்லையா, ராஜாராணி ஆட்சியில் பிரஜைகள் எதுவும் பண்ண மாட்டாங்க. ராஜா இன்னொரு நாட்டு ராஜாவோட சண்டை போட்டுன்னு இருப்பார். ஏன்னா எப்படியா இருந்தாலும் ராஜா தான் ஆள போகிறார். அதனால் பிரஜைகள் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அவங்க எதுவும் அதை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க. ஆனால் மக்களாட்சின்றதுனால மக்களை கிளர்ந்தெழச் செய்து அவங்க ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நடக்கிறது உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டிலையுமே பார்க்குறோம். சதான் பாபா சொல்ற, பிரஜைகளுடைய ஆட்சி வந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க. சுயராஜ்யமோ ராமராஜ்யமோ உண்மையிலே இப்போ கிடையவே கிடையாது. ஸோ அதனால தான் உலகம் முழுவதும் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான் இருக்குது. ஆனால் நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அமைதியாக. அதனால தான் இந்த உலகத்துக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்றார். நீங்கள் எல்லோருக்கும் அந்த அமைதியான உலகத்துக்கு போகிறதுக்கான வழியை சொல்கிறீங்க. அதுக்கு என்ன வழின்னு பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. ஸோ பாபா நினைவில் இருந்து மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை புரிய வைக்கணும். ஆத்ம அபிமானி ஆகுங்க, தேக அபிமானத்தை விட்டுடுங்க அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும். எப்படி நாம் ஆத்ம உணர்வில் இருந்து பாபா நினைவில் இருந்து புரிய வைக்கணும். உங்களில் எல்லோரும் ஆத்ம அபிமானி ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஆகணும் எல்லோருமே. அதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, மற்றவர்களையும் முயற்சி பண்ண வைக்கிறீங்க. நினைவு செய்கிறதுக்காகத்தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, பிறகு மறந்து போயிடுறீங்க. ஸோ பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணுன்ற அந்த முயற்சியை தான் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே முக்கியமான விஷயமே பாபாவை நினைவு செய்கிறது தான். குழந்தைங்களுக்கு பாபா எவ்வளவு சொல்லி சொல்லி புரிய வைக்கிறார். மிக அற்புதமான ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த ஞானத்துடைய முக்கியமான விஷயமே தூய்மையாக இருக்கணுன்றது தான். ஏன்னா உங்களை தூய்மை ஆக்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறாருன்னும் பொழுது நீங்கள் மறுபடியும் அழுக்காகலாமா? ஏற்கனவே அழுக்காக சாக்கடையில் இருந்து அதனால் துக்கத்தை அனுபவித்தவங்களை சாக்கடையிலேருந்து எடுத்து குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சா மறுபடியும் அந்த பழமொழிக்கு ஏற்ப சாக்கடையில் போயிடக்கூடாது. நினைவின் மூலமாக தான் நீங்கள் சதோபிரதானமாக ஆக முடியும். அதனால் பாபாவை நினைக்கணும் அப்படிங்கிறத ஒரு வினாடி கூட மறக்கக்கூடாது. இதில் தான் மாயா தடையை ஏற்படுத்தி உங்களை மறக்கடிச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா. வெளி உலக விஷயங்களை உங்கள் புத்தியை போக வச்சு மறக்க வச்சிடும். நாம் பாபாவை நினைவு செஞ்சு சதோபிரதானம் ஆகணும் அப்படிங்கிற ஈடுபாடு இரவு பகலும் இருந்துக்கிட்டே இருக்கணும்.
இல்லை சதோபிரதானம் ஆகணும். அது சதோபிரதானம் ஆயிடுச்சுன்னா உடம்புல இருக்க மாட்டோம். ஸோ அப்போ சதோபிரதானம் ஆகிற வரைக்கும் ஒரு வினாடி கூட நினைக்கிறது கட்டாகக்கூடாதுன்றதில் கவனம் இருக்கணும். இரவு பகலாக இதே கவனம் இருக்கணுன்றார். கடைசியில் ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வராத மாதிரி நினைவு அவ்வளவு பக்காவாக இருக்கணுன்றார். அதுக்கு இப்போவே முயற்சி பண்ணணும். கண்காட்சியில் கூட இவர் அனைவரின் தந்தை, உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல புரிய வைக்கணும் இல்லையா? அப்பாவுடைய அறிமுகம் தான் முதல்ல கொடுக்கணும். எல்லோருக்கும் தந்தை, பதித்த பாவனர் இல்லையா? சத்கதி கொடுப்பவர் அவர் தான், சொர்க்கத்தை படைப்பவர் அவர் தான் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிய வைக்கணும். ஸோ பாபா வர்றது இந்த சங்கமயுகத்தில் தான் வர்றார். முழு கல்பத்திலும் ஒரே தடவை தான் வர்றார். வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா பதித்த பாவனர் அவரை தவிர வேறு யாரும் கிடையாது. அப்போ அழுக்கானவர்களை தூய்மையாக்கிற பார்ட் கலியுகத்தின் இறுதியில் தான் நடக்குது. அதனால தான் அப்போ வர்றார். முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒவ்வொரு சித்திரத்தை வச்சு நீங்கள் புரிய வச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு உங்களால் எப்படி புரிய வைக்க முடியும்? இல்லை மியூசியத்தெல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று ஒன்றா புரிய வச்சு என்னைக்கு புரிய வைப்பீங்க? ஸோ அதனால் முதல்ல அப்பாவுடைய சித்திரத்தை வச்சு புரிய வைங்க. இவர் தான் நம்ம அப்பான்றது மைண்டில் பதியணும். அதான் முக்கியமான விஷயம். அதுதான் ஈஸியும் கூட. இங்கே வந்தாங்கன்னா கடவுள் ஒளிப்புள்ளியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்க மைண்டில் வரணும். பக்தியில் பலவிதமான பக்தி இருக்குது. ஆனால் ஞானம் அப்படி கிடையாது. ஞானம் ஒன்று தான். பாபா குழந்தைங்களுக்கு எவ்வளோ யுக்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பதித்த பாவனர் ஒரே ஒரு தந்தை தான். ஸோ அதை சொல்லலாம். கடவுள் தான் பதித்த பாவனர், தூய்மை ஆகிறதுக்கான ஞானத்தை அவர் தான் கொடுக்குறார். அந்த ஞானம் ஒன்று தான். அதை அவரை நினைக்கணும். அதுதான் தூய்மை ஆகிறதுக்கான வழி. ஸோ அந்த வழியைத்தான் கீதையில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கீதை எப்போ சொன்னாருன்னு யாருக்கும் தெரியாது. மற்றபடி துவாபர யுகத்தின் சங்கமயுகம்லாம் எதுவும் கிடையாது. கலியுகத்தின் இறுதியில் தான் சங்கமயுகம் வருது. அப்போ தான் பாபா வர்றாரே தவிர ஒவ்வொரு யுகத்திலையும் முன்னும் அவர் வர்றது கிடையாது. ஆனால் அப்படி தவறுதலாக பக்தி மார்க்கத்தின் கீதையில் எழுதி வச்சதுனால மனிதர்கள் குழம்பி போயிடுறாங்க. நாள் முழுவதும் இதே சிந்தனை தான் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கணும். எப்படியெல்லாம் மக்களுக்கு புரிய வைக்கலாம். ஸோ பாபாவும் அதற்கான வழிகாட்டுதல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார் டெய்லியும் முரளியில். ஸோ டேப்பில் கூட நீங்கள் முரளியை ஃபுல்லாக கேட்க முடியும். சிலர் சொல்கிறாங்க, டேப்பு மூலமாக நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம், நாங்கள் ஏன் நேரில் போய் கேட்கக்கூடாது? ஸோ அதனால் பாபாவுக்கு முன்னாடி வராங்க. குழந்தைங்க நிறைய சேவை செய்யணும், நிறைய பேருக்கு வழி சொல்லணும். கண்காட்சிக்கு வராங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெளியில் போனோடனே மாயாவுடைய வாயுமண்டலத்தில் சிக்கி காணாமல் போயிடுறாங்க. கேட்டதெல்லாம் புத்தியை விட்டு போயிடுது. அது சிந்தனை பண்ணணும்ல. அப்போ தானே அந்த போதை வரும். அப்போ தானே மறுபடியும் வரணும்னு தோணும். சிந்தனை செய்கிறதில்ல. பிறகும் நீங்கள் அவங்கள பின்தொடர்ந்து நினைவூட்டணும். ஸோ அதனால தான் அங்கே ஃபோன் நம்பர், அட்ரஸ்லாம் வாங்கிக்குவாங்க. ஸோ இப்போ தானே ஃபோன் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் லெட்டர் போடுவாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ ரொம்ப ஈஸியில் ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தணும், வரேன்னு நீங்களே அப்படின்னும்போது வருவாங்க. அது மாதிரி ஃபோன் பண்ணியே நிறைய பேர் வருவாங்க. அது அவங்களுக்கு ஞாபகம் மறதி இருக்கும், அல்லது வரணும்னு நினைப்பாங்க. ஒருத்தர் கூப்பிட்டோடனே டக்குன்னு வந்துடுவாங்க. ஏன்னா வெளியில் போனோடனே மாயா கவர்ந்து இழுத்து அவங்கள அதில் பிஸியாக்கி விட்டுடுது. அப்போ கூப்பிடும்போது வருவாங்க. வெளில போய் அவங்களுடைய வேலை, பிஸ்னஸ் இதிலே பிஸி ஆகிடுறாங்க. ஸோ அதனால தான் மதுபனுக்கு மகிமை இருக்குது. நீங்கள் வெளியில் போய் கூட புரிய வைப்பீங்க கீதையுடைய பகவான் யார் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கூட போய் தலை வணங்கிட்டு இருந்தீங்க கீதையுடைய பகவான் கிருஷ்ணர்னு நினச்சிட்டு. ஆனால் இப்போ தெரிஞ்சிக்கிச்சு சிவபாபா தான்
அப்படின்ட்டு. ஸோ அந்த கிருஷ்ணருக்கு மகிமையே கீதையை வச்சு தான். அது சொன்னதே சிவன் உடனே சிவனை பிடிச்சிட்டோம், பக்தியை விட்டுட்டோம். ஏன்னா உயிரோட்டமாக அவர் வந்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார், அதை கேட்டுட்டு இருக்கிறோம். இதன் மூலமாக தான் மனிதன்லேருந்து தேவதையாக மாறிட்டு இருக்கிறோம். நம்ம புத்தியில் முழு ஞானமும் இருக்குது. பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் யார் அப்படின்னு மற்றவர்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் புரிய வைக்கணும். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் கூட பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரி தான். இல்லை, நம்ம எல்லோருக்கும் ஆதி தகப்பனாக இருந்தது ஆதாம் ஏவாள்ன்ட்டு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மையில் இந்த பிரஜாபிதா பிரம்மா தான், அவருடைய குழந்தை தான் நாம் அப்படின்னு புரிய வைங்க. இந்த சமயம்தான் பிரம்மா மூலமாக அந்த ஸ்தாபனை காரியம் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இது காலச்சக்கரம் இல்லையா, ஒரு காலத்தில் நடந்தது, இப்போ நடந்துகிட்டு இருக்குது மீண்டும் அப்படின்னு புரிய வைக்கணும். ஸோ கண்டிப்பாக பிராமண குலம் வேணும் இல்லையா. சங்கம யுகத்தில் தான் பிராமண குலம் இருக்கும். இதுக்கு முன்னாடி பிராமணர்களுடைய குடுமி புகழ்பெற்றதாக இருந்தது. ஸோ அந்த பிராமண குலம் உண்மையிலே இந்த சங்கம யுகத்தில் தான் உருவாகுது. அதனால தான் இப்போ பிராமணர்களுடைய குடுமி இதுக்கு முன்னாடி ஃபேமஸாக இருந்துச்சு இல்லையா. நிறைய பிராமணர்கள் உச்சி குடுமி வச்சுருப்பாங்க. இப்போ அந்தளவுக்கு வைக்கிறது இல்லை. ஸோ அந்த குடுமி பூனலை வச்சு தான் இவங்க ஹிந்துன்னு புரிஞ்சுக்குவாங்க. இப்போ அந்த அடையாளங்களும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நாம் பிராமணர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பிராமணர் ஆனால் தான் தேவதை ஆக முடியும். இந்த பிராமணர்கள் தான் புது உலகத்தை ஸ்தாபனை செஞ்சாங்க, இப்போவும் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். யோக பலத்தின் மூலமாக சதோபிரதானமாக ஆகிட்டு இருக்கிறோம். அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணணும். எனக்குள்ளே எந்த ஒரு அசுர குணமும் இல்லை தானே, உப்பு தண்ணி மாதிரி கரிச்சு கொட்டலை தானே அப்படின்னு செக் பண்ணணும். இது யஜ்யம். ஸோ இந்த யஜ்யத்தின் மூலமாக தான் எல்லாருடைய பாலனையும் நடக்குது. இந்த யஜ்யத்தில் இதை பராமரிக்கிற ட்ரஸ்டிகளும் இருக்கிறாங்க. யஜ்யத்தின் எஜமானரும் சிவபாபா, மற்றபடி பிரம்மா உட்பட எல்லாருமே ட்ரஸ்டி தான். எஜமானர் பாபா, அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். யஜ்யத்தை பராமரிக்கணும் இல்லையா. ஸோ குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இந்த யஜ்யத்திலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு யார்கிட்டையாவது வாங்கி இப்போ ட்ரெஸ்ஸோ நகையோ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க ஞாபகம் தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதில் புத்தியின் லைன் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ திரும்பி போகணும். சமயமும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் நினைவு யாத்திரை பக்காவாக இருக்கணும். இதே முயற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. பரந்தாமத்துக்கு போகணுன்னா பரந்தாமத்தை தவிர எதையுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. பரந்தாமம் சொர்க்கம். போக போகிற இடம் ஞாபகம் இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு ஆத்மா போகும். எதை விட்டுட்டு போகணுமோ அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இங்கேயே மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால் இப்போ மைண்டு தெளிவாக இருக்கணும். வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. கலியுகத்தின் விஷயமே வரக்கூடாது மைண்டில். ஏன்னா இப்போ திரும்பி போகணும் பரந்தாமத்துக்கு. போக வேண்டிய நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறதுக்கு. அதனால் உங்கள் நினைவு யாத்திரை ரொம்ப பக்காவாக இருக்கணும். அதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய முன்னேற்றத்துக்காக இந்த ஆன்மீக சேவையில் முழு ஈடுபாட்டோடு இருக்கணும். இந்த ஞான ரத்தினங்களை நீங்களும் தாரணை பண்ணி மற்றவர்களையும் தாரணை பண்ண வைக்கணும். உங்களை நீங்களே செக் பண்ணணும். எனக்குள்ளே எந்த அசுரகுணமும் இல்லை தானே, நான் ட்ரஸ்டியாக இருக்கிறேன்னா அல்லது உப்பு நீராக நடந்துக்கிறேன்னா, அகங்காரத்தில் இருக்கிறேன்னா செக் பண்ணணும். உங்களுடைய புத்தி லைன் எப்போவுமே தெளிவாக இருக்கணும். பாபாவோட கனெக்டாக இருக்கணும். வரதானம்: முயற்சியில் சூக்ஷ்ம சோம்பலையும் தியாகம் செய்யக்கூடிய ஆல்ரவுண்டர் மற்றும் விழிப்புடையவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: ஸோ முயற்சியில் கழிச்சு போகிறது சோம்பலுடைய அடையாளம் இல்லை. நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நினச்சி ஒரு மாதிரி அந்த நினைவு இல்லாத ஒரு நிலை போகிறது தான் கழிச்சு போகிறது.
அது சோம்பலுடைய அடையாளம்ன்றார். சோம்பலுடையவர்கள் தான் சீக்கிரமாக களைப்படைஞ்சிடுவாங்க. ஏன்னா அந்த அந்த ஒரு ஆர்வத்தோடு நினைக்கணும். ஏனோ தானோ நினைக்கிறது தான் சோம்பல். அப்போ அவங்க ஈஸியாக கலைச்சிடுவாங்க. சரி போதும், இவ்வளோ நேரம் நினச்சிட்டோன்னு நினைப்பாங்க. ஆர்வமுடையவர்கள் களைப்பற்றவர்களாக இருப்பாங்க. ஸோ யார் இந்த மாதிரி முயற்சியில், சுயமுயற்சியிலும் சரி சேவையிலையும் சரி மனசடைஞ்சு போயிடுறாங்களோ அவங்களுக்கு தான் சோம்பல் வரும்ன்ற. இல்லை இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு மனசடைஞ்சு போயிடுறாங்க பாங்க, அவங்களுக்கு தான் சோம்பல் வரும். அவங்க தான் இவ்வளோ தான் செய்ய முடியும், அதிகமாக இதுக்கு மேலெலாம் பண்ண முடியாது அப்படின்னு யோசிப்பாங்க. பண்ண முடியும், ஏன் முடியாது அப்படின்ற அந்த தைரியம் வைக்க மாட்டாங்க. நம்மளும் முன்னேறிட்டு தானே இருக்கிறோம், செஞ்சுட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற இந்த சூக்ஷ்ம சோம்பலின் பேரடையாளம் கூட இருக்கக்கூடாதுன்ற. பண்ணிடணும், டக்குன்னு பண்ணிடணும், இப்போவே பண்ணணும், அப்படி இருக்கணும். ஸோ அதுக்கு சதா விழிப்புணர்வோட, எவரெடியோட, அலர்ட்டாக இருக்கணும், ஆல்ரவுண்டராகவும் இருக்கணும் சேவையில். ஸோ சேவை, சுயமுயற்சி ரெண்டுத்துலையுமே சோம்பலே இருக்கக்கூடாது. டக்கு டக்கு டக்குன்னு நம்ம நினச்சதை உடனே பண்ணிடணும். அப்படி தான் பிரம்மா பாபா பண்ணியிருக்கிறார். அந்த சோம்பல் நாளைக்கு பார்க்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அது வரவே கூடாதுன்றார். இப்போ நான் நாராயணன் ஆகலைன்னா எப்போ ஆக போகிறேன்? அதனால தான் இப்பொழுது இல்லையில் எப்பொழுதும் இல்லைன்றார். இப்போவே அதை வெளிப்படுத்தணும், நாராயணன் குணத்தை, லக்ஷ்மி குணத்தை அப்படிங்கிறார் ஸ்லோகன். ஸோ டைம் ரொம்ப 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 கம்மியாகிட்டே வருது நாளுக்கு நாள் இல்லையா? விஜய் நிகழ்ச்சியில் பிரம்மகுமாரி சிஸ்டர் போகிறாங்க அப்படின்னாலே வெளிப்பட ஆரம்பிச்சிட்டார். அப்போ டைம் ரொம்ப நெருங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக அவர் முதல்வர் ஆனார்னா ரொம்பவே முன்னுக்கு வைப்பார். சீக்கிரமாக தமிழ்நாட்டில் பிரத்யட்சமாகிடும். அந்த அளவுக்கு நம்ம தயாராகிட்டுமா? ஸோ அதான் அந்த நேரத்துடைய மதிப்பை முன்வைத்து எல்லா பிராப்திகளையும் முழுசாக சேமிக்கணும் இல்லையா? ஏன்னா மற்றவர்களை பிராப்தி நிரம்பியவர்களாக நீங்கள் மாற்றணும். அதுக்கு நாம் பிராப்தி நிரம்பியவராக இருக்கணும். ஸோ அதுக்கு ஆசனா என்னன்னே தெரியாத நிலை அடையணும். நேற்று சொன்ன மாதிரி பாபா நினைவிலேயே அனைத்து பிராப்தியும் உங்களுக்கு அனுபவமாகணும். அவிக்தேஸ்வரா. ஸோ மெயினாக அலட்சியம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நேரத்தை கவனத்தில் வைக்க சொல்கிறாரு அவிக்தேஸ்வரா. கர்மதேத்த நிலை அடையிறதுக்கான தீவிர பயிற்சி. சத்தங்களை கடந்து உங்களுடைய உயர்ந்த ஸ்திதியில் எப்போ நிலைக்கிறீங்களோ, ஆழ்ந்த அமைதி அதில் நிலைக்கிறீங்களோ, அப்போ எல்லா மனிதர்களின் ஈர்ப்பிலிருந்தும் விடுபடுவீங்க. சக்திசாலியாக இருப்பீங்க. சக்திசாலியாக விடுபட்ட அன்பான ஸ்திதியுடையவராக ஆகிடுவீங்க. எப்போ சத்தத்திலேருந்து முற்றிலும் விடுபட்ட அந்த உயர்ந்த நிலையில் நிலைச்சிருக்கும் பொழுது. ஸோ ஒரு வினாடி இந்த சிரேஷ்ட ஸ்திதியில் உங்களால் நிலைக்க முடிஞ்சால் கூட அதோடைய பிரபாவம் முழு நாளும் என்ன காரியம் செஞ்சிட்டு இருந்தாலும் அந்த அமைதி சக்தி உங்களுக்கு அனுபவம் ஆகிட்டே இருக்குன்றார். இல்லை ஒரு சில கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பக்தி மார்க்கத்திலே அது அனுபவம் ஆகும் இல்லையா? போயிட்டு வரீங்க அப்படின்னா அது நாள் ஃபுல்லாக அந்த அமைதி இருந்துக்கிட்டே இருக்கும். பக்தியிலே அந்த அமைதினா இங்கே எவ்வளோ இருக்கணும். ஸோ அப்படி பரந்தாமத்தில் நானும் பாபா யாரும் இல்லை. அந்த உணர்வில் நீங்கள் ஒரு வினாடி கரெக்டாக நிலைச்சிருந்தால் கூட நாள் முழுவதும் அந்த அமைதி சக்தி அனுபவம் ஆகுன்றார். இந்த ஸ்திதியைத்தான் கர்மாதீத்த நிலை, சமான் சம்பூர்ண நிலை அப்படின்னு சொல்லப்படுது. பாபாவுக்கு சமமான முழுமையடைந்த நிலை. ஏன்னா பாபா அப்படி தான் இருக்கார். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.